இன்னைக்கு திகில் நேரத்தில் நான் சொல்ல போகிற கதை என்ன கதைனா, இது வந்து நடந்தது 1968. அப்போ ஒரு பிரைமரி ஸ்கூலில் வந்துட்டு ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தாராம். அப்போ வந்துட்டு எல்லாம் வந்து வெள்ளையா வேட்டி சட்டை போட்டுட்டு தான் இருப்பாங்களாம். அப்போ அவர் வேலை செஞ்ச அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து எப்போதும் இந்த அமானுஷ்ய சக்தியான பிரச்சனை அடிக்கடி நடக்குமா. எப்படின்னாக்கா ஆளுங்க வந்து கருப்பு உருவம் பார்க்குறது, திடீர்னு பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கவும் திடீர்னு அழுவாங்களாம். எதையோ பார்த்தேன்னு சொல்லி பயந்து அலண்டு போய் அழுவாங்களாம். அப்புறம் உருவம் நிற்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருக்கறனால வந்துட்டு இந்த தலைமை ஆசிரியர் எப்போதும் என்ன செய்வார்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாமே கிளம்புற வரைக்கும் அவர் காத்திருந்து அப்புறம் தான் அவர் கிளம்புவாராம். யாருக்கும் ஒன்றும் நடந்துடக்கூடாது அவர் இல்லாதப்ப அப்படின்ட்டுன்னு. அப்போ இவருக்கு இருந்த வயசு ஒரு 50 அந்த மாதிரி தான் இருக்குமா. அப்போ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப வந்து அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப வந்து திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே இறந்துட்டாராம். இறந்ததுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துல எல்லாரும் ரொம்ப கவலையாயிட்டாங்களாம். இவரு எப்போதும் எல்லாத்தோட பாதுகாப்பையும் அவர் இது பண்ணுவாரு. ரொம்ப பாசமான ஆளாச்சே. திடீர்னு இந்த மாரி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப வாத்தியாருங்க, ஆ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கவலையா இருந்தாங்களாம். அப்புறம் நாள் போக போக வந்துட்டு அவரோட அறையில வந்து அந்த டைப்ரைட்டர் இருக்கும். ஸோ எப்போதும் வந்துட்டு அவரு இருக்கிறப்ப அவர் அந்த மாரி டைப்ரைட்டர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்குமாம். ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த அறையிலேருந்து வந்துட்டு எல்லாத்துக்கும் அடிக்கடி சத்தம் கேட்குமாம். திடீர்னு அந்த சைடு நடந்து போறப்ப, என்னமோ சத்தம் கேட்குதே, அந்த டைப்ரைட்டர் மேல சத்தம் கேட்குதுன்னு சொல்லி பார்த்தா, அந்த மாரி சத்தம் கேட்குமா. ஆனா பார்த்தா நின்றுமா. அப்புறம் நெறைய தடவ வந்து ஸ்டூடண்ட்ஸும் சரி, மத்த வாத்தியார்களும் சரி, இந்த மாரி அ வெள்ள உருவம் வந்து இந்த மாரி வேட்டி சட்டை போட்டு இருக்கிற மாதிரி நெறைய தடவ அந்த பள்ளிக்கூடத்துல பார்த்துருக்காங்களாம். ஆனா அந்த உருவம் வந்து யாரையும் எந்த ஒரு தொந்தரவும் செய்யாதாம். தூரத்துல தெரியிற மாரி இருக்குமா, பார்க்குற மாரி தெரிஞ்சா டக்குன்னு காணாம போயிருமா. பள்ளிக்கூடத்துலேருந்து ஆனா அந்த தலைமை ஆசிரியர் இறந்ததுக்கு அப்புறம், அந்த இதுக்கு முன்ன உள்ள அமானுஷ்ய சக்தி எதுவுமே இல்லையாம் அங்க. யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லையாம். அந்த கருப்பு உருவம் எதுவுமே தெரியறது இல்லையாம். ஆனா இந்த தலைமை ஆசிரியர் உருவத்திலேயே யாரும் அங்க நிக்கிற மாரி நெறைய பேர் பார்த்துருக்காங்க. அப்பதான் வந்துட்டு அங்க வேலை செய்ற ஆசிரியருங்கலாம் என்ன ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா, ஒரு வேளை வந்துட்டு அந்த இறந்த தலைமை ஆசிரியரோட ஆத்மா தான் வந்துட்டு இன்னும் இந்த மாணவர்களையும், ஆசிரியர்களையும் வந்துட்டு பாதுகாக்குது. ஏன்னா, அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அவரு வந்து இன்னும் நம்ம கூட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில அதுக்கப்புறம் எல்லாம் வந்துட்டு அந்த பள்ளியிலே வேலை செஞ்சாங்களாம். இன்கேஸ் உங்களோட ஸ்டோரியும் நீங்கள் திகில் நேரத்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஸ்டோரியை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயிலில் ஷேர் பண்ணிங்கன்னா, நான் உங்கள் ஸ்டோரியை வந்து இங்கே நரேட் பண்ணுவேன். தேங்க்யூ.